ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இளைஞர் நீதி குழுமத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 11,916 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் பார்த்தோம்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலில் இருந்து நிறையா நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தலாம். சென்னை மாவட்டம் இளைஞர் நீதி குழுமத்தில் பணிபுரிய உதவியாளருடன் இணைந்து கணினி இயக்குபவர், அதாவது அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவிக்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சென்னை இளைஞர் நீதி குழுமத்தில் பணிபுரிய உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் பதவியினை தொகுப்பூதியம் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் அதற்கான விண்ணப்ப படிவத்தை நம்ம இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தகுதி வாய்ந்த நபர்கள் மேற்கண்ட பதவிக்கு அந்த விண்ணப்ப படிவம் இருக்கும் இல்லையா, அதில் ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தோடு பூர்த்தி செய்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டை பார்த்துக்கோங்க. 26/6/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டேட்லேருந்து 15 நாள் வரை அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கீழ்கண்ட முகவரியில் கிடைக்கப்பெறுமாறு, அதாவது கீழே அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிக்கை கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் அப்படிங்கிற பணிக்கு வேக்கன்சி 1 கொடுத்துருக்குறாங்க. தகுதின்னு பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தொழில்நுட்ப தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தட்டச்சு, தமிழ் மற்றும் ஆங்கிலம் முதுநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கணினி அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 40 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே சேம் தான் கொடுத்துருக்குறாங்க. பொது விண்ணப்பதாரர்களுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தொகுப்பூதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 11,916 ரூபாய் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஊதியம். அடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, எண் 13, சாமிப்பிள்ளை தெரு, சூளை நெடுஞ்சாலை, சூளை, சென்னை 600112 அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மேற்குறிப்பிட்ட அலுவலகத்திற்கு சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் நியமனம் அமையும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட குவாலிஃபிகேஷன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த பணி நியமனமானது நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது குறித்து அரசின் முடிவு இறுதியானது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடு பார்த்தோம்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று பேஸ்ட் பண்ணிடுங்க. என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட் பார்த்தோன்னா நம்மளோட நேம் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதை அப்படியே இதில் எழுதிடணும். அடுத்து உங்களோட அப்பா பேர் அல்லது ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் கரெக்டாக கொடுத்துருங்க. பையனாக இருந்தால் அப்பாவோட பேர் கொடுப்போம், பொண்ணாக இருந்தால் மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஹஸ்பண்டோட நேம், அப்படி இல்லைன்னா அப்பாவோட நேம் நம்ம கொடுப்போம். டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதில் என்ட்ரி பண்ணணும். சர்டிஃபிகேட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருங்க. அடுத்து ஏஜ், அதாவது 1/6/2024 அன்றைக்கி உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை எழுதிருங்க. அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, உங்களோட டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க. அடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டா, மேரீடா அன்மேரீடா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கேட்டிருக்காங்க, உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. இதில் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அப்போ தான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் எழுதணும். அடுத்து டைப்பிங், கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணணும். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணணும். உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க, இதை டிக் பண்ணிடுங்க.
அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்துட்டு இது வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுறோம். அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து 14வதுல பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்துச்சு, அதாவது டிசபிள்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அது மாதிரி அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் ஜாயின் பண்ணி அனுப்ப சொல்லுவாங்க. அடுத்து 15வது பார்த்தோன்னா சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து விடோவாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி சில இதில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே இதில் வந்து விடோனா அவங்களுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அது அதுக்கப்புறம் டைவோர்ஸ் ஆகிட்டு அப்படின்னா அதுக்கான இது அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டையும் இதில் இணைச்சு அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் உங்களோட நேம் வந்து எழுதணும். யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். இதில் வந்து இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட் பார்த்துருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.